ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அமேசிங் தாட்ஸ் ஆஃப் மீ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காருங்க. யார் வந்து ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் தேர்ந்தெடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மனுஷன் பாவம் கேட்டது இது மட்டும்தான். ஆனால் நம்ம மக்கள் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, நான் என்னோட கருத்து சொல்கிறேன், கருத்தை சொன்னதுக்கு அப்புறமா யார் பெஸ்ட்டு ஒஸ்ட்டு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், யார் ஒஸ்ட்டுங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. பிக் பாஸ் ஒரு பாயிண்டில் சபரி பேசினப்ப டென்ஷன் ஆகி இந்த வாரத்துக்கான டாஸ்க் அப்படின்னு சொல்லி போன வாரம் அவர் அந்த கேப்டன்சி டாஸ்க் அனௌன்ஸ் பண்ணப்போ பேசுவார் இல்லையா, அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ புரியலைல்ல, அப்படி தான் எனக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் செம்மையாக பண்ணார் பிக் பாஸு. இந்த சீசனில் வந்து கண்டஸ்டண்ட்டுக்கிட்ட இருந்து கண்டென்ட்டு கிடைக்காம பாவம் பிக் பாஸே களத்தில் இறங்க வேண்டிய நிலைமையாக இருக்குது. அந்த அளவுக்கு பரிதாப நிலையில் இருக்குது. நேற்றுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தீபக்கெல்லாம் அழுதுட்டார். எப்படி இருக்க வேண்டிய சீசனை எப்படி கொண்டுட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அவர் அழுதப்ப. ஸோ இதில் வந்து இதில் யார் ஒஸ்ட்டாக இந்த வாரம் ப்ளே பண்ணா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் நிறையா பேரோட வாக்குகள் பார்த்திங்கன்னா சாண்ட்ராவுக்கும் விழுந்துச்சு, அடுத்தது பார்த்திங்கன்னா எஃப்ஜேக்கு விழுந்துச்சு. இதில் சாண்ட்ரா வந்து அவங்களுக்கு கொடுத்த சீக்ரெட் டாஸ்க், பட் அதை வந்து அவங்க இன்னும் ரிவீல் பண்ணலன்னு நினைக்கிறேன். அவங்க ரிவீல் பண்ணாங்க அப்படின்னா தான் எத்தனை பேர்த்துக்கு நோஸ் கட் அப்படிங்கிறது தெரியும். எஃப்ஜேவும் அவ்வளோதான். எஃப்ஜே வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, நீ வேலை செய்கிற, ஆனால் உன்னோட கோவத்தினால நீ வந்து உன்னோட பர்ஃபார்மன்ஸ் ஸ்பேஸை இழக்கிற அப்படின்னு சொன்னாங்க. அது இல்லாமல் இன்றைக்கி ப்ரோமோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஒரு விஷயம் நடந்துச்சு. பார்வதிக்கு வந்து கம்ருதீன் எவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருந்தாரு அப்படிங்கிறது வந்து எல்லாருமே பார்த்தோம். பட் அதே ஸ்பேஸை வந்து பிரஜன் கொடுத்தாரு அப்படின்னா பிரஜனுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற அவேர்னஸ் வந்து பிரஜன்கிட்ட இருந்ததுனால ஹி டுக் திஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். பார்வதி வந்து எப்போ வேணாலும் அதை வந்து மீட்டு மூமெண்ட்டாக க்ரியேட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால தான் வந்து பிரஜன் அந்த ஸ்பேஸ் கொடுக்கலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஸோ உங்களுக்கு வந்து பிரஜன் பார்வதி இஷ்யூவில் யார் கரெக்ட்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்களோட நேமை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இன்னும் வந்து இன்றைக்கி நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்யா ஜோ அவங்களுக்கும் நிறையா பேர் ஓட் பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸில். அதுக்கப்புறமா திவ்யா கணேசன் அவங்க மேலே வந்து சரியான விமர்சனங்களை வந்து எல்லோரும் வச்சுருந்தாங்க. இந்த வியானா வந்து நான் தான் க்யூட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுறாங்க இல்லையா, அதை பார்க்கும்போது ரொம்பவே கிரிஞ்சாக இருக்குது. ஸோ அவங்க பண்ணுறது வந்து ஏன் சுபிக்ஷா கிட்ட வந்து நிறைய இடத்துல நோட்டீஸ் பண்ணிங்க, லைவில் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய இடத்துல அவங்க நார்மலாக பேசுவாங்க. பட் ஆனால் ஏன் வந்து ஒரு ஃபோரமில் பேசும்போது எனக்கு இப்படி அப்படி அந்த மாதிரி ஏன் பேசுகிறாங்க அப்படிங்கிறது தெரில. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching this video. Keep supporting guys. Let's all rock together. Thank you.